போன எபிசோடில் ஃபியூச்சர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்ஸ்னால் என்ன, அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, அதெல்லாம் பார்த்தோம். இந்த எபிசோடில் ஆப்ஷன்ஸுக்குள்ளே இன்னும் ஒரு லெவல் டீப்பாக போகலாம். போன எபிசோடுக்கு வந்த கமெண்ட்ஸில் 95% கால்ஸ் அண்ட் புட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு 5% கமெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை சொல்லிக் கொடுக்காதீங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணி நடுத்தருக்கு போன மக்கள் தான் அதிகம் அப்படின்னு எச்சரிச்சிருக்கீங்க. நியாயமான எச்சரிக்கை. என்ன பண்ணலாம்? ஒரு ரீசனபிளான காம்ப்ரமைஸ்க்கு வருவோம். இந்த எபிசோட் கால்ஸ் அண்ட் புட்ஸ் பற்றிய பேசிக் எக்ஸ்பிளனேஷன் எபிசோட், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற எபிசோட் இல்லை. இருந்தாலும் லேர்ன் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி கேம்பிளிங் இன்சைட்ஸுக்கு கீழே கொண்டு வந்துடலாம். அது ரீசனபிளான காம்ப்ரமைஸ்ன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் போன எபிசோட்லேயே சொன்ன மாதிரி அண்டர்லையிங் அசட் இல்லாமல் அல்லது உங்கள் போர்ட்ஃபோலியோவோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு பயன்படுத்தாமல் பியூராக அதோட ப்ரைஸ் இத்தனாம் தேதிக்குள்ளே மேலே போகும் அல்லது கீழே போகும் அப்படின்னு பெட் கட்டுறது சூதாட்டம். அதனால் கேம்பிளிங் இன்சைட்ஸ் டேக் இந்த எபிசோடுக்கு பார்ஷியலாக பொருந்த தான் செய்யுது. ஸோ லேர்ன் அட் யுவர் ஓன் ரிஸ்க். வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். போன எபிசோடில் என்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. டெலிவரி டேட், குவான்டிட்டி, ப்ரைஸ், அப்புறம் அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கான ப்ரீமியம். இப்போ இந்த 4ம் ஸ்டாக் பேஸ்டு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். டெலிவரி டேட்டை எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஆப்ஷன் கான்ட்ராக்டில் பார்ப்போம். ஏன்னா அந்த எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் தான் அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வேலிட். இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது யாகு ஃபைனான்ஸ் சைட்டில் இருக்கிற ஆப்பிள் ஸ்டாக்கோட ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். எத்தனை எக்ஸ்பைரி டேட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த 2 மாதத்துக்கு ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி டேட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மாதத்துக்கு 1, 3 மாதத்துக்கு 1, 6 மாதத்துக்கு 1ன்னு டிசம்பர் 2025 வரை ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நாம் டார்கெட் பண்ணுற எக்ஸ்பைரி டேட்டை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஜனவரி 17, 2025 எக்ஸ்பைரி டேட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரைஸ். இதை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜனவரி 17, 2025 எக்ஸ்பயர் ஆகிற கான்ட்ராக்ட்ஸில் $50 $310 வரை ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது. இதில் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வேணால் கான்ட்ராக்டை வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். இன்றைக்கி ஆப்பிள் $178 ட்ரேட் ஆகுது. நாம் $180 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்டில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்து குவான்டிட்டி. இங்கே யூஎஸில் ஒவ்வொரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்லேயும் 100 ஸ்டாக் யூனிட்ஸ் இருக்கும். இது ஆப்ஷன் கான்ட்ராக்டோட லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாம் ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை வாங்குகிறோம்னா 100 ஸ்டாக் டெலிவரிக்கான கான்ட்ராக்டை வாங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். யூஎஸில் அது ஸ்டாண்டர்ட் 100 யூனிட்ஸ் பெர் லாட். ஆனால் இந்தியாவில் ஒரு ஸ்டாக் அல்லது இண்டெக்ஸோட ட்ரேடிங் ப்ரைஸை பொறுத்து லாட் வேல்யூஸ் மாறுபடும். இன்றைக்கி நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ்னால் ஒரு லாட்டுக்கு 50 யூனிட்ஸ் இருக்கும். நிஃப்டி 50யோட இண்டெக்ஸ் மூமெண்ட்டை பொறுத்து ஃபியூச்சரில் இந்த லாட் சைஸ் மாறுபடலாம். அடுத்து ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கான ப்ரீமியம். ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டோட பையர் அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு செல்லருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரீமியம். ஸோ நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஜனவரி 17, 2025 எக்ஸ்பயர் ஆகிற இந்த $180 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கான்ட்ராக்டுக்கு ப்ரீமியம் $26 மேலே கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டாக்கோட ப்ரீமியம் ப்ரைஸ். ஒரு கான்ட்ராக்டில் 100 ஸ்டாக் யூனிட்ஸ் இருக்குதுன்னா ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு மொத்த ப்ரீமியம் ப்ரைஸ் இதில் 100 மடங்கு $2600. ஆப்ஷன் கான்ட்ராக்டில் 2 வகை இருக்குது, கால்ஸ் அண்ட் புட்ஸ். இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கிறது கால்ஸ் கான்ட்ராக்ட். ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் ஒரு பையர் இருப்பாங்க, ஒரு செல்லரும் இருப்பாங்க. செல்லர் தான் கான்ட்ராக்டை எழுதுறவங்க. அவங்க இந்த கான்ட்ராக்டில் பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனவரி 17, 2025 100 ஆப்பிள் ஸ்டாக்ஸை ஒரு ஸ்டாக் $180ங்கிற விலைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஷனுக்கு அவங்க கேட்குற விலை அதைத்தான் இந்த ஆஸ்க் காலமில் பார்க்குறோம், $26.65. இந்த கான்ட்ராக்டை வாங்குறவங்க இதுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க ரெடியாக இருக்காங்க, அதைத்தான் பிட் காலமில் பார்க்குறோம், $26.30. இந்த கான்ட்ராக்டை விற்கிறவங்களுக்கு என்ன நம்பிக்கை? ஆப்பிள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஜனவரி 17, 2025 $180 கீழே போகும் அப்படின்னு நம்பிக்கை. அப்படி அவங்க நினச்ச மாதிரியே நடந்தால் இந்த ப்ரீமியம் ப்ரைஸ் $26 அவங்களுக்கு லாபம். இந்த கான்ட்ராக்டை வாங்குறவங்களுக்கு என்ன நம்பிக்கை? ஆப்பிள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஜனவரி 17, 2025 $180 இல்லை, அது கூட ப்ரீமியம் $26 சேர்த்து $206 மேலே ப்ரைஸ் போகும் அப்படின்னு நம்புகிறாங்க. $206 மேலே போகிற ஒவ்வொரு டாலரும் அவங்களுக்கு லாபம். இந்த லாப நஷ்ட கணக்கை ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் பார்க்கலாம். ஆப்பிள் ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் $178, ஆப்ஷன் கான்ட்ராக்டோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் $180, எக்ஸ்பைரி டேட் ஜனவரி 17, 2025, ப்ரீமியம் $26. அப்போ லாபமும் நஷ்டமும் இல்லாத பிரேக் ஈவன் ப்ரைஸ், ஸ்ட்ரைக் ப்ரைஸையும் ப்ரீமியமையும் சேர்த்து வர்ற ப்ரைஸ், அது $206.
நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஒரு கான்ட்ராக்ட் வாங்குறோம்னு வச்சுப்போம். அப்போ 100 யூனிட்ஸ். டோட்டல் ப்ரைஸ் ஒரு யூனிட்க்கு $26 ப்ரீமியம்னா 100 யூனிட்ஸ்க்கு $2600. இப்போ ஜான்வரி 17, 2025ல ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் $250க்கு போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ பையரோட லாபம் 250ல பிரேக் ஈவன் ப்ரைஸ் 206 போக $44 பெர் யூனிட். ஸோ மொத்த லாபம் 100 யூனிட்ஸ்க்கு $4400. செல்லருக்கு ஆன நஷ்டம் அதே $4400. இப்போ ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் 180க்கு கீழே போனால் பையர் அவங்களோட ப்ரீமியம் 2600 மொத்தத்தையும் லூஸ் பண்ணியிருப்பாங்க. செல்லர் அந்த மொத்த ப்ரீமியம் 2600 அவங்க லாபமாக பார்த்துருப்பாங்க. ஒருவேளை ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் 180க்கும் பிரேக் ஈவன் ப்ரைஸ் 206க்கும் நடுவில் இருந்தால் ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் 200க்கு போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ பையரோட லாஸ் பிரேக் ஈவன் ப்ரைஸ் 206ல் 200 போக $6. ஸோ 100 யூனிட்ஸ்க்கு $600 லாஸ். செல்லருக்கு அந்த $600 லாபம். ஸோ ஒரு கால் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அவங்க பிரேக் ஈவனுக்கு மேலே போகிற ஒவ்வொரு டாலரும் அவங்களுக்கு லாபம். அதனால தான் அவங்களுடைய கெயின்ஸ் பொட்டென்ஷியல் அன்லிமிட்டெட். ஆனால் அவங்களுடைய மேக்ஸிமம் லாஸ் அவங்க கொடுத்த ப்ரீமியம். இது ஆப்ஷன் கால் வித்த செல்லர்ஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட். மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த ப்ரீமியம் மணி மட்டும்தான், ஆனால் மேக்ஸிமம் லாஸ் அன்லிமிட்டெட். இது கால் ஆப்ஷன்ஸ். புட் ஆப்ஷன்ஸ் அது கால் ஆப்ஷன்ஸ்க்கு டைரக்ட் ஆப்போசிட். இங்கே யாகு பேஜில் கால் கான்ட்ராக்ட்ஸுக்கு கீழே புட் கான்ட்ராக்ட்ஸை பார்க்கலாம். கால் கான்ட்ராக்டில் இருந்த அதே $180 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற புட் கான்ட்ராக்டை இங்கே பார்க்குறோம். இந்த புட் கான்ட்ராக்டை விற்கிற செல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜான்வரி 17, 2025ல 100 யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள் ஸ்டாக்ஸை $180 கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கால் கான்ட்ராக்டை விற்றவங்க $180க்கு ஆப்பிள் ஸ்டாக்கை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. புட் கான்ட்ராக்டை விற்கிறவங்க $180க்கு வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த புட் கான்ட்ராக்டை விற்கிறவங்களுக்கு என்ன நம்பிக்கை? கண்டிப்பாக ஆப்பிள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஜான்வரி 17, 2025ல $180க்கு மேலே போகும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த புட் கான்ட்ராக்டை வாங்குறவங்களுக்கு ஆப்பிள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் $180க்கு கீழே போகும் அப்படின்னு நம்பிக்கை. இதோட லாப நஷ்ட கணக்கை பார்ப்போம். கரண்ட் ப்ரைஸ் 178, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 180, எக்ஸ்பைரி டேட் ஜான்வரி 17, 2025, ப்ரீமியம் $17. அப்போ இந்த கான்ட்ராக்டை வாங்குறவங்களுக்கு பிரேக் ஈவன் ப்ரைஸ் 180ல் 17 குறைக்கணும். ஏன்னா புட் கான்ட்ராக்டை வாங்குறவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகுதோ அவ்வளோ தூரம் அவங்களுக்கு லாபம். ஸோ பிரேக் ஈவன் ப்ரைஸ் 163. ஒரு கான்ட்ராக்ட் 100 யூனிட்ஸ் வாங்குறதுக்கான விலை $1700. ஜான்வரி 17, 2025ல ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் $100க்கு போகுதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த புட் கான்ட்ராக்டை வாங்கினவங்களுக்கு லாபம் பிரேக் ஈவன் ப்ரைஸ் 163ல் 100 போக $63 பெர் யூனிட். மொத்த லாபம் $6300. இந்த சிச்சுவேஷனுக்கு செல்லரோட நஷ்டம் அதே $6300. ஒருவேளை ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் 180லே இருந்துட்டா அப்போ புட் ஆப்ஷனோட பையருக்கு அவங்க ப்ரீமியம் $1700 நஷ்டம். செல்லருக்கு அந்த ப்ரீமியம் $1700 லாபம். ஒருவேளை ஆப்பிளோட ஸ்டாக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் பிரேக் ஈவனுக்கும் நடுவில் 170ன்னு வந்துட்டா அப்போ பையருக்கு $700 லாஸ், செல்லருக்கு $700 லாபம். ஸோ இந்த புட் ஆப்ஷனில் ஆப்ஷனை வாங்கினவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ வரும்? அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 0க்கு போகும்போது வரும். நம்ம எடுத்துக்காட்டில் ஆப்பிள் 0க்கு போனால் புட் ஆப்ஷன் வாங்கினவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் $163 பெர் யூனிட். மேக்ஸிமம் லாஸ் எப்போ வரும்? அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு மேலே போகும்போது வரும். ஆனால் மேக்ஸிமம் லாஸ் அவங்க கொடுத்த ப்ரீமியம் $17. புட் ஆப்ஷனை விற்றவங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் அதே $163 பெர் யூனிட். மேக்ஸிமம் ப்ராஃபிட் அந்த ப்ரீமியம் $17. ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா ஒரு கால் ஆப்ஷனை வாங்குறவர் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்னு பெட் கட்டுறாரு. இது ஒரு புட் ஆப்ஷனை வாங்குறவர் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போகும்னு பெட் கட்டுறாரு. இந்த கால் கான்ட்ராக்ட்ஸில் சில விஷயங்களை நாம் கவனிக்கலாம். கரண்ட் ப்ரைஸை விட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் குறைய குறைய ப்ரீமியம் கூடிட்டே போகுது. $180 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற கால் ஆப்ஷன் $26னா $150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற கால் ஆப்ஷன் $45. ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 150, கரண்ட் ப்ரைஸ் 178 விட $28 குறைவு. அப்போ அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது, அந்த $28. அதனால தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸை விட குறைய குறைய அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ கூடிட்டே போகுது. இன்ட்ரின்சிக் வேல்யூ கூட கூட அதோட மொத்த ப்ரீமியமும் கூடிட்டே போகுது. இப்படி இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸை இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. யாகு வெப்சைட்டில் இந்த மணி கான்ட்ராக்ட்ஸை ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. கால் ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கிற கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட்ஸ். அப்போ அந்த மொத்த ப்ரீமியம் ப்ரைஸ் 45ல் 28 இன்ட்ரின்சிக் வேல்யூனா மிச்ச $17 எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூ.
அதை டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேல்யூ எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ தூரத்தில் இருக்குதோ அவ்வளோ அதிகமாக இருக்கும். எக்ஸ்பைரி டேட் க்ளோஸ் ஆக ஆக டைம் வேல்யூ குறைஞ்சிட்டே வந்து எக்ஸ்பைரி டேட் அன்னைக்கு ஜீரோக்கு போயிடும். ஜான்வரி 17, 2025 எக்ஸ்பயர் ஆகிற இந்த $150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கான்ட்ராக்ட்டுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ $28, டைம் வேல்யூ $17. இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆக இன்னும் 1.5 வருஷம் இங்கே இருக்குதுங்கிறதுனால இதோட டைம் வேல்யூ $17 இருக்குது. இந்த டைம் வேல்யூ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 15, 2023 எக்ஸ்பயர் ஆகிற கான்ட்ராக்டில் எப்படி இருக்கும்? அதே $150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், மொத்த ப்ரீமியம் $28 சொச்சம். இதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ $28, டைம் வேல்யூ சொற்ப அமௌண்ட், வெரி ஃபியூ சென்ஸ். ஸோ ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்ட்டுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்து கடைசி வரை இருக்கும். ஆனால் டைம் வேல்யூ நாள் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். எக்ஸ்பைரி அன்னைக்கு ஜீரோக்கு போயிடும். ஏன்னா எக்ஸ்பைரி டேட் கிட்ட வர வர அன்சர்டன்ட்டி குறைஞ்சிட்டே வருது இல்லையா? அன்சர்டன்ட்டி குறைஞ்சா அதுக்கான ப்ரீமியமும் குறையத்தான் செய்யும். அதனால தான் எக்ஸ்பைரி அன்னைக்கு டைம் வேல்யூ ஜீரோக்கு போகுது. புட் கான்ட்ராக்ட்ஸோட ப்ரீமியம் ப்ரைஸும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் கால் ஆப்ஷன்ஸ்க்கு இருக்கிற ரூல்ஸில் டைரக்ட் ஆப்போசிட்டிங்க. அதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸை விட குறைய குறைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாச்சுன்னா, இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸை விட கூட கூட இன்ட்ரின்சிக் வேல்யூ அதிகமாகும். அதை தான் இங்கே ப்ளூ கலர் பேக்ரவுண்டில் இந்த மணின்னு பார்க்குறோம். ஸோ பேசிக்காக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு பெட் கட்டுற சூதாட்டம். இது சூதாட்டமாக இருந்தாலும் இந்த சூதாட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த ஆட்ஸ், அதை அதிகமாக்க சில விஷயங்களை நாம் செய்யலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? போன எபிசோடுக்கு 2000 லைக்ஸ் கொடுத்தீங்கல்ல, இந்த எபிசோடுக்கு 2500 லைக்ஸ் கொடுங்க. 2500 லைக்ஸ் வந்துட்டா இன்னொரு ஆப்ஷன் எபிசோட், இல்லைனா வேறு எபிசோட். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.